எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. பல வருடங்கள் நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டீங்க. இந்த ஒரு தடவை எல்லாரும் இதான் சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பு கொடு, ஒரு வாய்ப்பு கொடுன்னு. 32 வருஷமா தலைவர் அவர்கள் நல்ல உச்சத்துல இருக்கிறாரு. அந்த மக்கள் நீங்க அவருக்கு அந்த உச்சத்தை கொடுத்தீங்க. அந்த உச்சத்துல இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரக்கூடிய ஒரு தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரலங்க. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரல, புரியுதுங்களா? இன்னும் 15 வருஷத்துக்கு அவர்தான் உச்சத்துல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் மக்கள் என்னை அந்த இடத்துல உட்கார வைத்தார்கள். மக்களுக்காக நான் செய்வேன். எங்கள் தலைவர், அந்த தலைவர் எங்களை நல்ல விதமாக ஒழுக்கத்துடன் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அதுபடிதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப மட்டும் நாங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கலங்க. கடந்த 30-32 வருஷமா அன்று முதல் இன்று வரை ஒரு கட்சி நலத்திட்ட உதவி ஏழை மக்களுக்கு செய்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம். யாரு எங்க இருந்தாங்கன்னு தெரியல, எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே உயிர் மேல ஒரு பயம். ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த தளபதி மக்கள் ஒவ்வொரு தோழனும் மளிகை பொருள் கொடுக்கிறது, காய்கறி பொருள் கொடுக்கிறது, ரத்தம் தேவையான ரத்தத்தை போய் ரத்த தானம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம். எங்களுக்கு பணத்து மேலே வேற எந்த மேலேயுமே எதெல்லாம் ஆசைன்னா கிடையாதுங்க. எங்க தலைவர் தளபதி அவர்கள் 2026 அந்த இடத்தை அழைக்க வேண்டும், அமர வேண்டும். அமர்ந்த பிறகு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் தாங்க. 5000 கோடி 10,000 கோடி எடுத்து வச்சு ஜெயில போய் இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறது இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைன்னா காலையில ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாதம், நைட் ஒரு 5 இட்லி 6 இட்லி, அது போதுங்க. அதுக்கு உண்டானது இருந்தா நமக்கு போதும். மற்றதையெல்லாம் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு நோக்கம்தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.